புதல்வியான நம் கோதை நாச்சியார் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை அடைய விரும்பி தன் தோழிகளுடன் மேற்கொண்ட விரதமே திருப்பாவை. ஸ்ரீ வில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாகவும் அங்கிருக்கும் பெண்களை ஆயர்குலப் பெண்களாகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபர் திருமாளிகையாகவும் அங்கே எழுந்தருளியிருக்கும் வடபக்திரசாயியை கண்ணபிரானாகவும் பாவனை செய்து ஆண்டாள் பாடிய அற்புதமான பாசுரம் இது. நெடுநாளாக கண்ணனை பிரிந்திருந்த ஏக்கம் தீர அவனை அனுபவிக்க கிடைத்த நன்னாளாக இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். வாருங்கள் முதல் பாசுரத்திற்குள் செல்வோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழையீர், நீராட போதுமினோ நேரிழையீர், சீர்மகுமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்மகுமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்மீர் கொடு தொழில நந்தகோபன் குமரன், கூர்மீர் கொடு தொழிலும் நந்தகோபன் குமரன், ஏறாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏறாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மெனி சிங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மெனி சிங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படில்தேலொரும் பாவாய், பாரோர் புகழ படில்தேலொரும் பாவாய். இந்த பாடலில் ஆண்டாள் ஆயர்பாடி பெண்களை நோன்பு நோற்க அழைக்கிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அதாவது மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் முழு நிலவு பிரகாசிக்கும் ஒரு நல்ல நாள் இது. நெடுநாள் சிறையில் கிடந்த ஒருவன் விடுதலை பெற்றால் அந்த நாளை எப்படி கொண்டாடுவானோ அதுபோல கண்ணனை பிரிந்து வாடிய ஆயர் சிறுமிகள் அவனை அடையப் போகும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பகவத்கீதையில் கண்ணனே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னதால் இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நீராட போதுமினோ நேரிழையீர், அழகான அணிகலன்களை அணிந்த பெண்களே கண்ணனோடு கலந்திருப்பதே ஒரு விதமான நீராட்டம்தான். அந்த அனுபவத்தை பெற வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் ஆயர்பாடியை சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்கிறாள். அதாவது செல்வம் கொழிக்கும் ஊர். கண்ணன் அங்கு வந்து பிறந்ததால் அந்த ஊருக்கே ஒரு தனி பெருமை. அடுத்து கண்ணனின் தந்தையான நந்தகோபரை விவரிக்கிறாள். கூர்வேர் கொடுந்தொழிலன். நந்தகோபர் மிகவும் சாதுவானவர், எறும்பை கூட மிதிக்க அஞ்சுபவர். ஆனால் கண்ணன் பிறந்த பிறகு அவனுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பாசத்தினால் கையில் எப்போதும் கூர்மையான வேல் வைத்துக்கொண்டு யாரேனும் வந்தால் அவர்களை தாக்கும்படியான கொடுந்தொழிலனாக மாறிவிட்டார். இது பக்தி கலந்த பயம். அடுத்து தாயார் யசோதை, ஏறார்ந்த கண்ணி யசோதை. கண்ணனின் லீலைகளைக் கண்டு மகிழ்ந்து கண்கள் விரிந்து அழகுடன் திகழ்கிறாள் யசோதை. அவள் வளர்த்த பிள்ளை எப்படிப்பட்டவன்? இளஞ்சிங்கம், சிங்கக்குட்டி போல கம்பீரமானவன். கண்ணனின் அழகை ஆண்டாள் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அவன் மேகம் போன்ற கருமையான நிறம் கொண்டவன். கார்மேனி, தாமரை போன்ற சிவந்த கண்கள் உடையவன். செங்கண், அவன் முகம்
சூரியனைப் போல பிரகாசமாகவும் சந்திரனைப் போல குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. பகைவர்களுக்கு சூரியனாகவும் பக்தர்களுக்கு சந்திரனாகவும் இருப்பான். பாடலின் மிக முக்கியமான வரி நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்கு ஏகாரம் நாராயணனே என்பது மிக முக்கியம். வேறு யாருமில்லை, அந்த நாராயணன் மட்டுமே நமக்கு மோட்சத்தை தர முடியும். நமக்கே என்பது வேறு எதற்கும் ஆசைப்படாமல் அவனையே சரணடைந்த நமக்கு மட்டுமே அவன் அருள் செய்வான். பறை என்பது நோன்பிற்கான ஒரு வாத்தியம் என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் உண்மையான பொருள் கைங்கரியம் அல்லது மோட்சம், அதாவது இறைவனுக்கு செய்யும் தொண்டு. பாரோர் புகழ படிந்து இந்த உலகம் புகழும்படி நாம் இந்த விரதத்தை மேற்கொள்வோம் என்கிறாள் ஆண்டாள். நேயர்களே, இந்த பாடலில் ஒரு மிக நுட்பமான சுவாபதேச அர்த்தம், அதாவது உள்ளுரை பொருள் உள்ளது. நந்தகோபன் இவர் ஆச்சாரியருக்கு ஒப்பிடப்படுகிறார். சீடர்களை தீயவற்றிலிருந்து காப்பவர். யசோதை இவள் திருமந்திரத்திற்கு ஒப்பானவள். இறைவனை தன் கருவில், அதாவது மனதில் வைத்திருப்பவள். சிறுமீர்கள் இறைவனை அடையத் துடிக்கும் ஜீவாத்மாக்களாகிய நாம் தான் அந்த சிறுமிகள். பறை என்பது வெறும் வாத்தியமல்ல, அது பகவான் நமக்கு தரும் நிரந்தரமான வீடு பேறு. ஆகவே ஆச்சாரியன் மூலமாக திருமந்திரத்தை உணர்ந்து இறைவனை சரணடைந்தால் அவன் நிச்சயம் நமக்கு முக்தியை தருவான் என்பதே இதன் சாரம். மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் திருப்பாவையின் ஒவ்வொரு பாடலையும் பாடி அந்த கண்ணனின் அருளை பெறுவோம். ஆண்டாள்